நல்ல வேளை என் பொண்ணு குட்டுவல்ல வந்திருந்தா எடுத்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் பாருங்களேன், பார்ட்டி வியர்ஸ் மாதிரி நல்லா செமையாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து சின்னதில் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஷிம்மரியாக ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி. ஆனால் வந்து வெளியிலலாம் போனால் வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இல்லைனாலும், காசு கூட இல்லைனாலும் கொஞ்சம் அந்த ஜிகு ஜிகுன்னு இருந்தால் அப்படியே ஷிம்மரியாக அழகாக தெரியும் அப்படின்னு. இந்த ட்ரெஸ்லாம் செம்மையாக இருந்தது. இந்த எல்லோ, இதுக்கு முன்னாடி பார்த்த ஒயிட்டு, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஆனால் எடுக்க தான் செய்யலை. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. அப்படியே ஆயிடுச்சு என்னோட நிலமை. ட்ரெஸ்ஸு ஏகப்பட்டது கிடக்கு. அதனால் என்னால் எடுக்கிறதுக்கு எனக்கு மனசும் வர மாட்டேங்குது. ஆனால் இப்போ உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அவ்வளோதான், ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தோமா, விண்டோ ஷாப்பிங் மாதிரி சும்மா பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் கலர் கலராக பார்த்துட்டு. இந்த ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ செம்மையாக இருந்தது, ப்ரிட்டியாக இருந்தது. எல்லாம் கேர்ள்ஸ் போடுற டாப்ஸு ட்ரெஸ்ஸு நல்லா லூஸாக பெல் பாட்டம் மாதிரி நல்லா பலூன் டைப் மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் போட்டாலும். போட்டு அந்த ஜஸ்ட் பேகி பேண்ட் மாதிரி இல்லைனா டைட்ஸ் மாதிரி பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் செம்மையாக இருக்கும். செம்ம லுக்கில் இருக்கும். ஆனால் வந்து என்ன செய்கிறது, போட்டு நம்ம தெருவில் நடக்க முடியாது நம்ம ஊரில். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு செம்மையாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படி சொல்லிவிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு சரி ஓகே ஆல் ட்ரெஸ்ஸஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தான் என் நிலமை இருந்தது. அது பார்த்தீங்களா, இந்த டாப்ஸ் வந்து இந்த ஒரு ஆரஞ்சு ஷேடில் இருக்கிறது கைக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க, உடம்புக்கு கிடையாது. அது செம்மையாக இருந்தது. இது வந்து சீமாட்டியில் சும்மா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மேரேஜ் செட்டு மாதிரி வந்து வெட்டிங்க்குன்னு எடுக்க வரவங்க அப்படியே செட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஸ்டேஜ் மாதிரியே போட்டு வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதை பார்த்தப்ப ரொம்ப